அமெரிக்காவோட 82வது ஏர்போர்ன் படைப்பிரிவு இப்போ மத்திய கிழக்காசிய நாடுகளுக்கு வந்துட்டு. இந்த படைப்பிரிவை மத்திய கிழக்காசிய நாடுகளுக்கு அமெரிக்கா எதுக்கு அனுப்பி வச்சிருக்குன்னு சொன்னா, ஈரானுக்குள்ள தரைமார்க்கமாக இவங்களை இறக்கி ஈரானை பிடிக்கிறது தான் இவங்களோட நோக்கம். இந்த படைப்பிரிவை சேர்ந்த கிட்டத்தட்ட 2000 படை வீரர்களை மத்திய கிழக்காசிய நாடுகளுக்கு அமெரிக்கா அனுப்பி வச்சிருக்குது. இவங்க பராசூட்ல ஈரானுக்குள்ள இறங்கி முக்கியமான இடத்தை கைப்பற்றது தான் இப்போ அமெரிக்காவோட நோக்கம். இந்த படைப்பிரிவை இந்த போருக்குள்ள இறக்கினதுக்கான காரணம் என்ன? இவங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா நாளா அப்படின்னு கேட்டா, ஆமா, இவங்களை தான் எலைட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களை சாதாரண ஒரு போருக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. முக்கியமான ஒரு போருக்கு ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்தா அப்படியான போர்களுக்கு தான் இந்த எலைட் ஃபோர்ஸஸ் அனுப்புவாங்க. இப்போ அவங்கள தான் ஈரானுக்குள்ள இறக்குறதுக்கு அமெரிக்கா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஈரான்ல எந்த பகுதியை குறிவைத்து இவங்க பராசூட்ல உள்ள போய் தாக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியாகல. ஆனா சில போர் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முக்கியமான ஒரு சில இடங்களை தான் குறி வச்சிருக்காங்க. அதாவது ஈரானுடைய சக்தி மையம், ஈரானுடைய இதயம் அப்படி என்று சொல்லக்கூடிய முக்கியமான இடம்தான் ஈரானுடைய எண்ணெய் வளம் இருக்கின்ற அந்த கார்க் என்று சொல்லக்கூடிய தீவு. இந்த தீவை கைப்பற்றுறது தான் அமெரிக்காவோட முக்கியமான நோக்கமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னா, இந்த இடத்தை கைப்பற்றினா ஈரான் பொருளாதார ரீதியாக மிகவும் பலவீனமான நிலைக்கு ஆளாகிடும். அதே நேரம் அமெரிக்கா இதில் இருக்கிற எண்ணெய் வளத்தை அபகரித்து கொள்ளலாம். இது முதலாவது டார்கெட். அப்படி இல்லைன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் சந்தி வழி இருக்கு இல்லையா, அதை கைப்பற்றக்கூடிய பிளானாக கூட இது இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல இறங்கி, அதாவது ஆட்சியாளர்கள் இருக்கிற இடங்களை மொத்தமாக கைப்பற்றி மொத்த நாட்டையும் தன்வசம் கொண்டு வரும் நோக்கமாக கூட இருக்கலாம். ஆனா என்ன நடந்தாலும் இந்த படைப்பிரிவு ஈரானுக்குள்ள போனா அதனுடைய தாக்கம் மொத்த உலகத்தையுமே நிச்சயம் பாதிக்கும். இது 3ஆம் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் புள்ளியா கூட இருக்கலாம். இந்த எலைட் ஃபோர்ஸஸ் இவங்க வெல் ட்ரைன்ட். இவங்க பாராசூட்ல இறங்கி இப்போ ஈரானை பிடிக்கிற பிளான் இருக்கட்டும், அது ஓகே. ஆனா தரைமார்க்கமாக படையினை அனுப்பி ஈரானை பிடிக்கிற சம்பந்தமான விஷயத்துல ஈரான் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு சொன்னா, எந்த படை வீரர்கள் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க அவங்களுக்காக காத்து கொண்டிருக்கோம். ஈரானுக்குள்ள எந்த படை வீரர்களும் வருவதற்கு அனுமதி இருக்கிறது, ஆனா ஈரானை விட்டு போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை அப்படி என்று ஈரான் தக் லைஃப் பதில் ஒன்று கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன? ஒன்று, வரப்போற அத்தனை எலைட் போர்ஸஸையும் நாங்கள் கொன்று முடிப்போம் அல்லது பணைய கைதிகளாக பிடிப்போம் அப்படி என்று ஈரான் அழகான பதில் சொல்லியிருக்கு. இந்த எலைட் ஃபோர்ஸஸ் ஈரானுக்குள்ள அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்கன்னு சொன்னா ஈரான்ல என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றா, ஈரானுடைய ஆட்சி முழுமையாக மாற்றப்படும். அதற்கு பிறகு வரப்போற ஈரானுடைய ஆட்சி அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சாதகமான ஆட்சியாளர்களை கொண்டுதான் ஏற்படுத்தப்படும். அப்படி இல்லாம இந்த காகி ஐலண்ட் அதை பிடிச்சா ஈரானினுடைய பொருளாதாரம் மிக பயங்கரமாக பாதிக்கப்படும். ஆனா ஈரானுக்கும் நட்பு நாடுகள் இருக்கின்றது. நட்பு நாடுகளும் மிகவும் பயங்கரமான நாடுகளாக இருக்கின்றது. அந்த நாடுகளும் இதனை பார்த்து கொண்டிருக்கும் அப்படி என்றும் சொல்ல முடியாது. எப்படியோ இந்த படை வீரர்கள் உள்ள வாரது மிகப்பெரிய பாதிப்புகளை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்த போகின்றது என்பது மட்டும் உறுதியான விடயம். சரி, வரப்போற இந்த படை வீரர்களை ஈரான் கொன்று குவித்தால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? என்ன மாற்றங்கள் வரும்? வரப்போறது 2000 படை வீரர்கள். இவங்களை ஈரான் கொண்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டொனால்ட் ட்ரம்போட நிலைமை என்ன? அமெரிக்க ராணுவத்திற்கும் அமெரிக்கா மக்களுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறார்? இதுவரைக்கும் அமெரிக்காவை தப்பு கணக்கு போட்டு கொண்டிருந்த ஈரான், அது மட்டும் இல்லை, இஸ்ரேலினுடைய பவர்ஃபுல்லான ஸ்பை ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் அந்த மொசாட். அவங்களுக்கே சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஈரான் பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஏனண்டா அவங்கள்ட்ட இருந்த ஆயுத பலம் இந்த அளவுக்கு இருந்ததா அப்படிங்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமே இன்னும் புரியல. அவங்களை திகைத்து போய் நிற்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, அண்மையில கூட 4000 கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்கக்கூடிய மிசைல்ஸை ஈரான் வெளியிட்டிருக்குது. இந்த தாக்குதலுக்கு பிறகு உலக நாடுகளுக்கு விளங்கி இருக்கும் ஈரான் இன்னும் பல வகையான ஆயுதங்களை தனக்குள்ள பதுக்கி வைத்திருக்கலாம் அப்படி என்கிற ஒரு குழப்ப நிலை உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்றது. சரி, இந்த 2000 படை வீரர்கள் ஈரானுக்குள்ள போனா ஈரானை அவங்க கைப்பற்றுவாங்களா, இல்ல மொத்தமாகவே ஈரானுடைய ராணுவ படையினரால் சுட்டு கொல்லப்படுவார்களா அப்படி என்று நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. உங்களை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க.